கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெங்களூர் ஜெயநகர்லேருந்து வரோம். போன வருஷம் ஏப்ரல் 2ஆம் தேதி நாங்கள் இங்கே ப்ரேயருக்கு வந்திருந்தோம். அப்போது ஸ்டீஃபன் ஐயா கிட்ட எங்கள் அண்ணாவது எங்கள் அண்ணிக்கு ஃபோட்டோ வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகி கூட குழந்தை இல்லாத இருந்துச்சு. இப்போ அதே ஏப்ரல் 2ஆம் தேதி எங்கள் அண்ணனுக்கு ஒரு பொண்ணு குழந்தை பிறந்திருக்குது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. நான் மும்பையிலேருந்து வரேன். 7 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. லாஸ்ட்டு ஏப்ரல் மந்த்து நான் இங்கே வந்தேன். நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போயிருந்தேன். IUI IVF என்னென்னவோ ட்ரை பண்ணியிருந்தேன். எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகவே இல்லை. லாஸ்ட்டாக இங்கே வந்தேன். அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஐயா எனக்கு லாஸ்ட்டாக எனக்கு கையில் ஒரு வசனம் கொடுத்தாரு. கர்த்தர் உனக்கு கர்ப்பப்பையில் கொடுத்துட்டாரு, நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னார். இதை பிடிச்சிட்டு தான் நான் பாம்பேக்கு போயிருந்தேன். அந்த மந்தே நான் கன்சீவ் ஆகிட்டேன். நான் இப்போ எனக்கு டிசம்பர் மந்த்து பாப்பா பிறந்துட்டாங்க. ஒரு அழகான குழந்தையை கொடுத்து இந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறார்? அநேகருடைய இருதயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. இந்த நாள் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய அலங்காரங்கள். ஆவிக்குரிய அலங்காரங்கள். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஆண்டவருடைய அலங்காரமான கரத்திலே ராஜ கிரீடம். 3வதாக கீழ்ப்படிதல் உனக்கு அலங்காரமாயிருக்க கடவது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்திலே நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். முதலாவது பரிசுத்தம் அலங்காரமாக இருக்க கடவது. 2வது சாந்தமும் அமைதலும் நமக்கு பரிசுத்தமாக இருக்க கடவது. 3வதாக கீழ்ப்படிதல். நிறைய மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன் புருஷனுக்கு கீழ்ப்படுகின்றார். பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனால் மனைவிமார்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உன்னுடைய சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார். எல்லாரும் சொந்த புருஷனை மட்டும் வச்சிருக்கிறீங்க. ஆனால் சொந்த புருஷன் சொன்னால் கேட்க மாட்டீங்க, இன்னொருத்தி புருஷன் சொன்னால் கேட்பாங்க. எப்படின்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சில வார்த்தைகளை கரெக்டாக சொன்னால் புரியும். புருஷன் சொல்லுவார், சரி பிள்ளை +2 முடிச்சிட்டான், பிள்ளைய பேசாமல் ஒரு நல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க அனுப்பி விடுவோம். இல்லைன்னாச்சுன்னா ஒரு நல்ல ஆர்ட்ஸ் காலேஜில் நல்லபடியாக பிள்ளைய படிக்க விடலாம். உடனே இந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது, அதனால் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்க முடியாது, எதுக்கும் எங்கள் அத்தாங்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன். அப்போ சொன்னது அத்தானா வேற யாருமானி சந்தேகம் வந்து இவ என்ன சொல்லுவா, அத்தான்னு கூப்பிடவ சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு உலகம் தெரியாது, அதனால் நீங்கள் சொல்கிறபடி எல்லாம் பிள்ளைய நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சருங்க அனுப்ப முடியாது, எதுக்க எங்கள் அத்தாங்கிட்ட கேட்டுட்டு சொல்லுவாள். இவன் யோசிப்பான், இவளுக்கு சொந்த புருஷன் அத்தான் நான் தானே, வேற எந்த அத்தான்கிட்ட கேட்க போகிறான்னு. என்னம்மா சொல்கிற, எந்த அத்தானை நீ சொல்கிற அப்படின்னா, என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னுவான். அப்போ தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட அந்த அத்தான் அப்படின்னா இன்னொருத்திக்கே புருஷங்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதுதான் சொந்த புருஷனை கீழ்ப்படியணும். அவர் சொல்லுவார், உன் புருஷனுக்கு விவஸ்தையே இல்லை, எதுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அனுப்புகிற, பேசாமல் அவனை ஒரு என்ஜினியரை அனுப்ப சொல்லு, இல்லைன்னா அவனை பேசாமல் ஒரு டாக்டர் படிக்க சொல்லு, உன் பிள்ளையை படிக்க சொல்லு. நீங்கள் அதுக்கு ஒத்துக்காது, அவன் அங்கேருந்து ஏற்றி விடுவான், இங்கே வருவா. எங்கள் அத்தான் சொல்லிக்கிட்டார், என்னம்மா நான் சொல்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை அது, என் பிள்ளைக்கு நான் டிசிஷன் எடுக்கக்கூடாதா? உடனே இவ சொல்லுவா, ஆமாம் நீங்கள் டிசிஷன் எடுத்து சம்பாரித்து இன்னும் ஒரு ஓட்ட பைக்கில் தான் போயிட்டுருக்கு, எங்கள் அத்தானை பாருங்கள் பென்ஸ் காரில் போகிறாருன்னுவா. அவளுக்கு என்ன நினைப்புன்னா, அத்தான் பென்ஸ் கார் வச்சுருக்காரு, சொந்த வண்டி வச்சுருக்கிறாரு, சொந்த வீடு வச்சுருக்கிறாருன்னா அது எல்லாம் அவருடைய சாமர்த்தியத்தினால் அவர் உண்டு பண்ணாருன்னு இவளுக்கு நினைப்பு. இதை விட புருஷனை கேவலப்படுத்துறது என்ன இருக்குது?
ஆமாம், நீங்கள் சொல்கிறபடி கேட்டு கேட்டு தான் இன்னும் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறேன். இனியாவது நான் பிழைக்கிறதுக்குள்ளே வழியை பார்க்கணும். எங்கள் அத்தான மாதிரி நான் சொந்த வீட்டுக்கு போனேன், அதுக்கு தான் அவர்கிட்ட கேட்குறேன். தொலைச்சிடுவார் ஆண்டவர். நீ ஜென்மத்தில் சொந்த வீட்டுக்கு போக முடியாது, ஜென்மத்துக்கு கார் வாங்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு எப்படி தெரியுமா கோபம் வரும்? உன் புருஷன் ஆண்டவருடைய பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோ, அவரை மட்டம் தட்ட ஆண்டவர் ரொம்ப எரிச்சல் ஆகிடுவார். எவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள். அது உன் புருஷனாக இருந்தாலும் சரி, அத்தையாக இருந்தாலும் சரி, சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி. காரணம், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் தேவனை தரிசிக்க போவாங்க. அன்னைக்கு அந்த தேவதூதம் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லும், ஆண்டவரே என் எஜமான மனைவி ரொம்ப திட்டாங்க, அவர் ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க, தங்கச்சி புருஷன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க, அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு ஆண்டவரே, எனக்கு எஜமான பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கமாயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அன்னன்னைக்கு தேவதூதர்கள் ஆண்டவரிடத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. உன் புருஷனுக்குள்ள தேவதூதன் ஆண்டவரிடத்தில் ரிப்போர்ட் பண்ணுவான். உன் மனைவிக்குள்ள தேவதூதன் நீ உன் மனைவியை துக்கப்படுத்தின ஆண்டவரிடத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுவான். அதன் நிமித்தம் ஆண்டவருடைய கோபாக்கினை சில குடும்பங்களில் வந்துடும். அதனால் உங்கள் சொந்த புருஷனுடைய வார்த்தை தேவ வாக்கு, அதுதான் வசனத்தின்படி, அதுதான் தேவ வாக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல அப்படின்னா ஆண்டவருடைய வாக்குக்கு நீ எப்படி நோன்னு சொல்லாமல் நீ பதில் கொடுப்பியோ, நோன்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணுவியோ, அதே போல் உன் புருஷனுக்கு அக்செப்ட் பண்ணணுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியை, இன்னைக்கு வரைக்கும் புருஷனை மதிக்காதவங்க, புருஷனை வா போன்னு கூப்பிடுறவங்க, இன்றைக்கி மரியாதை கொடுங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டு ஃபேஷன் என்கிற பேர், ஏய் ஜிம்மி கம்மியர் ஜிம்மியை கூப்பிட்ற மாதிரி புருஷனை கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவனே என்று சொல்லி சாரால் கீழ்ப்படிஞ்சிருந்தாளாம். அல்லேலூயா. புருஷனுக்குரிய கனத்தை கொடுக்கணும். கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, அவரே கவலைப்படலை, நீங்கள் ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? அவர் கவலைப்பட மாட்டார், ஆண்டவர் கவலைப்படுவார். 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். 2001ஆம் நூற்றாண்டு வந்தாலும் இதில் ஒரு வார்த்தையாகிலும் எழுத்தாகிலும் எழுத்தில் உள்ள ஒரு உறுப்பாகிலும் மறைந்து போவதே இல்லை. புருஷனை கனம் பண்ணுனா அந்த கனத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், அவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுங்க, புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கனம் பண்ணுங்க. அதே போல் பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். ஆமாம், கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்நாட்களிலே நன்மை உண்டாக உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அது மட்டும் இல்லை, இது நியாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளை கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற, இது நியாயம். அப்படின்னா அநியாயம் செய்கிற பிள்ளைங்களே நியாயம் செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். நியாயமான முறையில் உங்கள் அப்பா அம்மாவை ஹானர் பண்ணுங்க. அப்பா அம்மா இது நோன்னா நோ, அப்பா அம்மா இந்த கல்லூரி வேண்டான்னா வேண்டாம், அப்பா அம்மா இந்த இடத்துக்கு போக வேண்டான்னா வேண்டாம், அப்பா அம்மா இந்த ட்ரெஸ் உனக்கு வேண்டான்னா வேண்டாம். கீழ்ப்படிஞ்சிருங்க. அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்கும், உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும். ஈசாக்கு அவங்க அப்பாவுக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தான். உயிரே போகிற நிலைமையில கூட அவங்க அப்பாவுக்கு எதிர்த்து நிற்கவே இல்லை, அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் ஒப்பு கொடுக்கலன்னா அவங்க அப்பா பலியிட அவனை தூக்கி கிடத்திருக்க முடியாது. ஆமாம், அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். அதனால் பஞ்சகாலத்தில் கூட அவன் 100க்கு 100 அறுத்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாக மாறினானாம். உன் லைஃப்பில் நீ ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாக மாறணுன்னா ஈசாக்க போல அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்திருங்க. மரண பரியந்தம் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லை, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி. அப்படின்னா இதில் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா ஆயுசு நாட்கள் குறைக்கப்படுமா அப்படின்னு கேள்வி வருது. இந்த கேள்வியை நானே ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன். ஆமாம், ஆயுசு கம்மியாயிடும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியலைன்னா அவனுடைய ஆயுசு அல்ப ஆயுசில் போயிடும். இது வசனம் தெளிவாக சொல்லுது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதை நான் தெளிவாக போய் சொல்லணும்னு, இது வில்லங்கமான ஒரு மேட்ரு. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வேத பகுதியை கொடுத்தாரு. அந்த வேத பகுதி ஓப்னி பினகாஸ். வேதம் சொல்லுகிறது, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், எனவே கர்த்தரே அவர்களை சங்காரம் பண்ண தீர்மானித்தாராம். அதுக்கப்புறமும் ஆண்டவர் கால அவகாசம் கொடுத்தார், எச்சரிப்பு கொடுத்தார். உங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கீழ்ப்படியலைன்னா உங்களுக்கு கஷ்டம் வரேன்னு எல்லாத்தையும் சொல்லியும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு செய்த தப்பை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தாங்க. சபையிலே தவறான காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தார்கள். சபையிலே வருகிற ஸ்திரீகளோடு தவறான விதத்தில் நடந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய கோபாக்கினை ஒரு நாள் வந்தது. ஒரே நாளிலே வாழ வேண்டிய வயசில்
2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த குடும்பமே இடிஞ்சு சுக்கு நூறாக போச்சு. அந்த சம்பவத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. 2 பேரும் ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. ஓப்பனியும் பினகாசும் செத்து போயாச்சு. இந்த செய்தி அவன் தகப்பனாகிய வயசான ஏலிக்கு வந்து சொல்கிறாங்க. அவன் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இந்த செய்தியை வந்து சொன்ன உடனே அப்படியே அந்த ஷாக்கில் ஓப்பனியும் பினகாசா 2 பிள்ளைகளும் செத்துட்டாங்க அப்படின்னு அந்த ஷாக் நியூஸை அப்படியே கேட்டான். நில தடுமாறி கீழே விழுந்து படறி முறிஞ்சி செத்து போயிட்டானா. படறினா என்ன? இந்த இடுப்பு எலும்பு, அந்த முதுகு தண்டு உடஞ்சதான் அந்த பிடரி. ஆமீன். அந்த முதுகு தண்டு உடஞ்சி கீழே விழுந்து அந்த ஷாக்கில் அந்த இடத்துல செத்து போயிட்டானா. அதோட கூட அந்த வீட்டினுடைய மரணம் நிற்கலை. இந்த செய்தி அடுத்து இந்த ஓப்பனி பினகாசில் ஒருவனுடைய மனைவி டெலிவரிக்காக காத்து கொண்டிருக்கிறாள். அந்த செய்தியை போய் திருப்பி அவளிடத்தில் பிரசவ நேரத்தில் அவளிடத்தில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய புருஷன் செத்து போயிட்டான், உன் குழந்தை செத்து போயிட்டான், இதை கேட்ட ஷாக்கில் உன் மாமனாரன் செத்து போயிட்டாரு அப்படின்னு உடனே அவன் அந்த ஷாக்கில் அந்த குழந்தையை பிரசவிச்சுட்டு அதே இடத்துல செத்து போய்விட்டாள். ஷாக் நியூஸ். யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளை கீழ்ப்படியாததுனால பிள்ளைக்கு சாவும், மனைவிக்கு சாவும், தகப்பனுக்கு சாவும். ஒரே நாளில் 4 சடலை டக் 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 டக்குன்னு ஒரே நாளில் 4 பிணங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. ஓப்பனி, பினகாஸ், ஏலி, ஒருவனுடைய மனைவி. 4 பணம் வீட்டில் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த சந்தோஷத்தை கூட கொண்டாட முடியல. பின்னணி என்னென்னா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத குணாதிசயம். இன்றைக்கு வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, சின்ன குட்டி பிள்ளைங்களா, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க. அவங்களுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தயவு செய்து மதித்து நடந்து கொள்ளுங்க. சில தாய் தகப்பன் சொல்லுவாங்க, என் மகளை நினச்சா என் இருதயமே வெடிக்குது, அவளுடைய செய்கை, அவளுடைய பேச்சு, அவளுடைய காரியங்களை பார்த்தா என் மகனை நினச்சா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குது. அப்படியெல்லாம் இருதயத்தை வெடிக்க பண்ணுகிற பிள்ளைகளாக இராதபடி தாய் தகப்பனுடைய காயத்தை கட்டுகிற பிள்ளைகளாக, தாய் தகப்பனுடைய இருதயத்தின் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருங்க. ஒரு நாளும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் வந்த காலத்து ஆளுங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எந்த காலத்து ஆளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒருவேளை உனக்கு அளவு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை விட அனுபவம் அவர்களுக்கு அதிகம். அனுபவமாக படிப்பான்னு வரும்பொழுது படிப்பு அனுபவத்துக்கு பக்கத்தில் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு அனுபவித்த அனுபவங்கள், கசப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாக நெருப்பு கடலிலே நீந்தி வந்த உன் தாய் தகப்பனுக்கு முன்பாக ஒரு நாள் உன்னுடைய படிப்பை வைத்து, உன்னுடைய அறிவை வைத்து போட்டி போடாது. உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பட்டிக்காடு. ஆனால் அந்த பட்டிக்காட்டில் கிடந்ததுனால தான் இன்னைக்கு உன்னை பட்டணத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்க. அவங்களுக்கு முன்னேறுவதற்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல. ஸ்கிராப் லெவல்லேருந்து முன்னேறி வந்தாங்க. உனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. பிளாட்ஃபார்ம் ஏறி நின்றுட்டு பிளாட்ஃபார்ம் கொடுத்த தாய் தகப்பனை இழிவாக பேசவோ, அவர்களை குறித்து தவறாக பேசவோ, அவர்களை அவமானப்படுத்தவோ, அவருடைய உணர்ச்சிகளை அழிக்கவோ ஒரு நாள் முற்படாதீங்க. அது ஆண்டவருக்கே அடுக்காது, அது ஆண்டவருக்கே பிடிக்காது. இன்றைக்கி எந்தெந்த பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்தில் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கிற வாழ்கிறீங்களோ, இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதே போல் விசுவாசிகள் போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். காரணம், உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர் உத்தரவாதம் செய்ய வேண்டியவர். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர் உத்தரவாதம் பண்ண வேண்டி இருக்கிறபடியினாலே அவர் துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஊழியம் செய்ய அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர் சந்தோஷத்தோடு உங்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும். ஒரு விசுவாசியை குறித்து எந்த ஒரு ஊழியக்காரனுக்கும் மனம் கசந்து விடாதபடிக்கு சந்தோஷமாக உங்களுக்கு ஊழியம் செய்யணும், சந்தோஷமாக உங்களுக்கு வசனங்களை போதிக்கணும், சந்தோஷமாக உங்களுக்காக ஜபிக்கணும். உங்களுடைய கடினமான காரியங்களும் நடக்கைகளும் பேச்சுக்களும் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு நாளும் வேதனையை கொண்டு வந்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு ஆண்டவிடத்தில் சொல்லணுமே தவிர, இந்த விசுவாசி நிமித்தம் அவர் மனம் கசந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கண்டிப்பான வார்த்தைகள் வரும் பொழுது என்னை குத்தி காமிக்கிறாருன்னு ஒரு நாள் நீங்கள் நினைக்காதீங்க. அவர் குத்தி காமிச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்கள் ஆத்துமாவுக்கு அவர் உத்தரவாதம் பண்ண கடமைப்பட்டிருக்கிறார். உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர் உத்தரவாதம் பண்ண வேண்டி இருக்கிறபடியினாலே அவர் சந்தோஷத்தோடு உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய
அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். வேலை செய்கிற பிள்ளைகள் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். எல்லா காரியங்களிலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், எஜமான்களாக இருக்கலாம், வேலைக்காரர்களாக இருக்கலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் உங்களை தன்னுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாகவும் ராஜமுடியாகவும் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்பொழுதும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அருமையாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பான நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்காக யார் வழக்காடுவார்கள், எனக்காக யார் யுத்தம் செய்வார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், என் சைடில் யாருமே இல்லையே, தட்டி கேட்க யாரும் இல்லாததுனால எல்லாரும் என்னை விழுங்க பார்க்கிறார்களே என்று சொல்லி அநேக பிள்ளைகள் மனம் கசந்து அழுது கொண்டிருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உம்முடைய பாதப்படியில் விழுந்து நான் செபிக்கிறேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவரே, என் அன்பு பிள்ளைகளுக்காக நீர் இந்த நேரத்தில் இறங்கி வாரும். யார் யார் இவர்களை விழுங்க பார்க்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுந்தருளி நிற்பீராக. யார் யார் இவர்கள் கீழே விழுந்தா கை கொட்டி சிரிக்கலான்னு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு விடுதலையின் நாயகனாக, அற்புதங்களை செய்கிற தேவனாக, அதிசயங்களை நடப்பிக்கிற தேவனாக, என் பிள்ளைகளுக்காக வழக்காடி யுத்தம் செய்து யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எந்தெந்த காரியங்களை குறித்து என் பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நடப்பியும். என் பிள்ளைகளுடைய செல்வங்களை யார் யார் பிடுங்கி வைத்து கொண்டு கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலிருந்து அதை மீட்டெடுத்து நீர் கொடுப்பீராக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன தெய்வம், இவர்கள் இழந்து போன செல்வங்கள், உடைமைகள், சொத்துக்கள், பெயர், புகழ் அத்தனையும் இவர்களுக்கு வாங்கி தருவீராக. இவர்கள் இழந்து போன அபிஷேகம் மறுபடியும் இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக. ஆண்டவருடைய பெரிய தயை இவர்கள் மேலே தங்கியிருப்பதாக. வியாதியோடு கண்ணீரோடு விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து, எனக்கு விருப்பம் உண்டு மகனே மகளே நீ சுகமாகு என்று உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும். மரண கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்கையாய் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் ஓடி அதிலே சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இயேசு என்கிற பலத்த துருகத்திற்குள்ளே ஓடி இவர்கள் சுகமாக, பாதுகாப்பாக, பத்திரமாக, ஆரோக்கியமாக, தீர்க்காயுசோடு தங்கியிருக்கட்டும். சொந்த வீடு இல்லையே என்று கதறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொந்தமான ஒரு வீட்டை கட்டித்தாரும். வியாபார ஸ்தலம் வாடகை இடத்தில் இருக்கிறதே என்று அழுகிற பிள்ளைகளுக்கு சொந்த இடத்துல வியாபாரம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு தாரும். குடும்பத்தில் பிள்ளைகள் இன்னும் மனம் திரும்பலை, பிள்ளைகளுடைய லைஃப் செட்டில் ஆகலைன்னு அழுகிற பெற்றோருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றி கொடுத்து அவர்களை கனம் பண்ணும். நிறைஞ்ச மனசில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள
எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.